தமிழ்நாட்டோட மோஸ்ட் ஃபேவரட் காட் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் தான். நிறைய பேர் முருகனை வந்து ஃப்ரெண்ட் மாதிரி வந்து டெய்லி டீலிங் வரைக்கும் பேசிட்டு லைஃப் லீட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி இருக்கிற டயத்துல முருகனோட ஒய்ஃப் யாரு அப்படின்னு கேட்டா நம்ம ரொம்ப ஈஸியா வள்ளி தெய்வானை அப்படின்னு சொல்லிடுவோம். 2 பேர் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். பட் இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன்ல ஏதோ ஒரு விஷயம் பேசிட்டு இருக்கப்போ மலேசியால ஒரு நாள் வந்து இந்த பத்துமலையில நின்று பேசிட்டு இருக்கேன். அப்போ வந்து வள்ளி தெய்வானை அப்படின்னு சொன்னோம்னா அங்க இருக்கிற ஒருத்தங்க என்கிட்ட கிளாரிஃபை பண்ணாங்க, மதன் அது வள்ளி தெய்வானை கிடையாது, தெய்வானை வள்ளி தான் அப்படின்னாங்க. நான் இருந்துகிட்டு என்னங்க என்னவா இருந்தா என்ன, 2 பேர்ல யார் பேரும் முன்னாடி சொன்னா என்னன்னா, இல்ல முருகனோட முதல் மனைவி வந்து தெய்வானை. முருகனுக்கும் தெய்வானைக்கும் திருமணம் நடந்ததே வந்து ஒரு கல்யாணம் நடந்ததே ஒரு பயங்கரமான ஒரு ஸ்டோரி. நீ வந்து மதுரைக்காரன் வர சொல்லிக்கிற, மதுரையில வந்து திருப்பரங்குன்றம் இருக்குது. திருப்பரங்குன்றத்துல தான் முருகன் வந்து இருக்கிறதுலே ஒரு ஹாப்பி மோட்ல வந்து இருப்பாரு. பழனிக்கு போனா ஆண்டியா இருப்பாரு, திருச்செந்தூர் போனா ஒரு வாரியர் மோட்ல இருப்பாரு. இப்படி ஒரு ஊருக்கு ஒரு டோன் இருக்கிறப்போ மதுரையில தான் முருகனோட மேரேஜ் லைஃப் அப்படிங்கிறது வந்து அதிகமா இருந்திருக்குது. அவங்களோட மேரேஜ் இருக்குது, அவங்களோட லவ் ஸ்டோரி இருக்குது, எல்லாமே திருப்பரங்குன்றத்துல தான் நடந்திருக்குது. நீ அதை பத்தி பேசு. நீ பேசினா நிறைய மக்கள் வந்து அதை பார்ப்பாங்க. நிறைய பேருக்கு திருப்பரங்குன்றம் போறோம், பயங்கரமா சாமி கும்பிடுறோம், அறுபடை வீடை பத்தி பேசுறோம், எல்லாமே பண்றோம். முதல் அறுபடை வீடு திருப்பரங்குன்றம். ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிற கதை நிறைய பேருக்கு தெரியாது. அதை பத்தி பேச பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும்னு எனக்கு மலேசியால டிஸ்கஸ் பண்றப்போ ஒருத்தங்க சொன்னது வந்து இப்ப நான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஆஸ் ஐ செட், ரொம்ப சிம்பிளா திருப்பரங்குன்றத்தோட கதை என்னன்னு பார்க்க போறோம். இந்த ப்ராசஸ் முருகனோட லைஃப் ஜேர்னில அவரோட மேரேஜ் லைஃப் அந்த போர்ஷனை வந்து பார்க்க போறோம். சோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். பட் அதுக்கு முன்னாடி முருக பக்தனா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்லாம் சொல்லி நான் மிரட்ட மாட்டேன். நீங்க வந்து இந்த மாதிரி அடிக்கடி பேசுறது இல்ல, பட் வீக்லி ஒன்ஸ் ஆகுது இந்த மாதிரி நம்ம ஊர் சார்ந்த டாபிக், நம்மளோட மித்தாலஜி, நம்மளோட ஹிஸ்டரி, நம்மளோட பிலீஃப் சிஸ்டம் சம்பந்தமான வீடியோஸ் வந்து அக்ராஸ் ரிலீஜன் நான் போஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னா நான் மேக் பண்ற வீடியோ உங்களை வந்து யூடியூப் அல்கோரிதம் வந்து ரீச் பண்ண வைக்கும். இப்போ நான் வந்து டீடைல்டா திருப்பரங்குன்றத்தோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறேன், முருகனோட லவ் ஸ்டோரியை சொல்ல ஆரம்பிக்கிறேன். ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முருகனோட லவ் ஸ்டோரின்னு ஆரம்பிச்சாலும் இன்னவே இது வந்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் தான். மதன் அரேஞ்ச் மேரேஜா என்ன மதன் சொல்றேன், இது என்ன மேட்டர், கொஞ்சம் டீடைல்டா போன்னு தானே கேக்குறீங்க. ஒரு பிளாஷ்பேக், மித்தாலஜிக்கல் பிளாஷ்பேக், பல வருஷங்களுக்கு முன்னாடி நம்ம போயிடலாம். ஓகேவா? அப்படி நம்ம போகிறப்போ தமிழ்நாட்டுல இல்ல மொத்த இந்த இந்தியன் சப்கான்டினென்ட்லயே வந்து 3 மிகப்பெரிய பிரதர்ஸ் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்களாம். அது யார் யாருன்னு பாத்தீங்கன்னா, சூரபத்மன், சிம்மமுகன் அண்ட் தரகாசுரன். இந்த 3 பிரதர்ஸ் வந்து அநியாயத்துக்கு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்காங்க. யாருமே அவங்களை கேள்வி கேட்க ஆட்களே கிடையாது. மக்கள் வந்து இவங்கனால வந்து அதிகமா கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். ஓகேவா? பயங்கரமா எல்லா மக்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அப்போ மக்கள் மட்டும் கிடையாது, தேவர்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த வானத்துல எல்லாம் இருக்கக்கூடிய அந்த தேவர்கள் அவங்களும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா. சோ எல்லாருமே வந்து இதுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எப்படியாவது இதுல இருந்து ஒரு விடிவு கிடைச்சிடாதா அப்படின்னு யோசிச்சு, இந்த பாகுபலி படம் மாதிரி வச்சுக்கோங்களேன், இந்த பல்வாள் தேவன் ஆட்சியில இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விடிவு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு என்னெல்லாமோ மெத்தட்ஸை ட்ரை பண்ணி பாக்குறாங்க. அதுல ஒரு மெத்தடா வந்து சிவன் கிட்ட வந்து பயங்கரமா வேண்டுறாங்களாம். சிவன் கிட்ட வந்து எங்களை எப்படியாவது காப்பாத்துங்க, இந்த 3 பேர் ஆட்சி செய்யறங்கிற பேர்ல மக்களை வந்து பயங்கரமா கொடுமைப்படுத்துறாங்க. மக்களை மட்டும் இல்ல, ஆடு மாடு கூட நிம்மதியா இருக்க முடியல, எல்லாத்தையும் போட்டு அவ்வளவு தொல்லை பண்றாங்க. தயவு செஞ்சு எங்களுக்கு இதுல இருந்து ஒரு ஃப்ரீடம் வாங்கித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேக்குறாங்க. இதுக்கு வந்து சிவன் வந்து அவரோட 3வது கண்ணை திறந்து அதுல இருந்து ஒரு 6 ஸ்பார்க் வந்து அதன் மூலியமா உருவாகிறவர் தான் முருகன். அதான் வந்து 6 முகம். சோ அந்த 6 ஸ்பார்க்ல இருந்து சிவனோட நெற்றிக்கண்ல இருந்து வந்தாங்கிறது தான் கதை. முருகனோட பர்த் ரீசன் என்ன, தீயவர்களை, மோசமான ஆட்சியாளர்களை அழிக்கிறது தான் முருகனோட முக்கியமான ஒரு பர்பஸ். அப்படிதான் அவங்களோட பர்த் ஸ்டோரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கிறப்போ அவங்க வந்து ஃபார்ம் ஆயிடுறாங்க. அவங்க வந்து ஒரு 16 இயர்ஸ் ஆஃப் ஏஜ். ஓகேவா? அந்த ஏஜ்ல வந்து மிகப்பெரிய தேவர்களோட ஆர்மி. ஸோ தேவாஸ் வர்சஸ் அசுராஸ் அந்த கதை தான் இது. அதுல வந்து 3 அசுரர்கள் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எதிராக வந்து தேவர்கள் வந்து அந்த சைடு நிக்கிறாங்க. இப்போ இந்த தேவர்கள் சைடு வந்து இருக்கக்கூடிய ஆர்மியை லீட் பண்றதுக்கு யாருமே இல்லை. எல்லாம் பயந்து ஓடுறாங்க. இந்திரன் தான் காட் ஆஃப் தேவா, அந்த லீடர் ஆஃப் தேவாசும் அவங்களும் பயந்து ஓடிட்டு இருக்காங்க. அப்போ முருகன் ஒரு சின்ன பையன். ஓகேவா? ஒரு 16 இயர்ஸ் ஏஜ்ல இருக்கிறப்பமே வந்து நான் இதை லீட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வந்து முன்னாடி வந்து நிக்கிறாங்க. அதுக்கு அவங்களோட அம்மா சக்தி, யாரு, சிவனோட மனைவி இருக்காங்கல்ல, சோ சக்தி முருகனோட அம்மா வந்து என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு வேலை கொடுக்குறாங்களா முருகனுக்கு. இவ்வளவு பெரிய ஒரு 3 மிகப்பெரிய அசுரர்களை எதிர்த்து சண்டைக்கு போக போற, ஒரு மிகப்பெரிய ராணுவத்தை வந்து லீட் பண்ண போற. அப்படி இருக்கிறப்போ உனக்கு வந்து நான் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலை வந்து கொடுக்குறாங்க. அதுதான் வந்து இன்னைக்கு தமிழ் அப்படின்னு சொன்னாலே வேல் வந்து ஒரு மாதிரி சினானிம் மாதிரி இருக்குது. எல்லா இடத்துலயும் வேல் இருந்தா தமிழன் இருக்கான்னு ஈஸியா ஐடென்டிஃபை பண்ற அளவுக்கு வேல் மாறிடுச்சு.
அந்த வேலை வந்து யார் கொடுக்குறாங்க? பராசக்தி. அவங்க வந்து முருகன் கிட்ட வந்து அந்த வேலை கொடுக்குறாங்க. இப்ப இந்த வேலை எடுத்துக்கிட்டு முருகன் வந்து சண்டைக்கு போறாங்க. அந்த போர், ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. மக்களோட சப்போர்ட், தேவர்களோட சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டையும் சேர்த்து வச்சுட்டு ஒரு மிகப்பெரிய போர், அந்த மொத்த யுகமே திரும்பி பார்க்குற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய போர் நடக்குது. அந்த போரோட முடிவுல தான் வந்து சூரபத்மன், அதான் கடைசி அங்க இருக்கிற கேங் லீடரோட ஹெட். சோ அந்த மிகப்பெரிய அசுரனை வந்து முருகன் வந்து தோற்கடிக்கிறாரு. சூரபத்மனை ரெண்டாவே பிளந்துறாரு. அதுல சூரபத்மன் வந்து தன்னோட பாவங்களுக்கு ஒரு ஃபைனலா எவ்வளவு பெரிய தப்பு பண்ணாலும் அதை முருகன் வந்து மாத்துவாரு, அக்செப்ட் பண்ணுவாருங்கிறதுக்கு ரெப்ரசன்டேஷனா, அதுக்கும் அப்புறம் அவர் அக்செப்ட் பண்ணிப்பாருங்கிறதுக்கு சூரபத்மனையே வந்து ஒரு சைடு மயிலாவும் இன்னொரு சைடு சேவலாவும் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறாரு. எங்க முருகனை பார்த்தாலும் சூரபத்மனும் அதுல இருக்காங்கிறது தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். இது எங்க நடக்குது? இந்த போர் திருச்செந்தூர்ல தான் இதெல்லாம் நடக்குது. அதனால தான் இந்த பாத்தீங்கன்னா திருச்செந்தூர் சூரசம்ஹாரம் வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அங்கதான் வந்து அந்த போர் மிக பெருசா நடக்குது. இதை பத்தி நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ மேக் பண்ணிட்டேன். இன்ட்ரெஸ்டிங்ல அறுபடை வீடுகள்ல வந்து நான் திருச்செந்தூரை பத்தி பேசிட்டேன். சோ அங்க வந்து திருச்செந்தூர்ல வந்து இது முடிஞ்சிருது. ஓகேவா? அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இதுக்கு முன்னாடி இருக்கிற பேக் ஸ்டோரி இன்னும் டீடைல்டா தெரியும். சோ இந்த திருச்செந்தூர்ல இந்த மிகப்பெரிய ஒரு போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் முருகன் வந்து பயங்கரமா மக்கள்னால செலிப்ரேட் பண்ணப்படுறாங்க. ஏன்னா he is giving them light from darkness. மிகப்பெரிய மோசமான ஆட்சியாளர்கள் கிட்ட இருந்து முருகன் வந்து காப்பாத்திட்டாங்க அப்படின்னா எல்லாருக்கும் அவ்வளவு மகிழ்ச்சி, எல்லாருக்கும் அவ்வளவு ஹாப்பினஸ். அங்க வந்து அவங்க நாடு ஃபுல்லா கண்ட்ரோல்ல இருந்திருக்குங்கிறப்ப இமயமலை வரைக்கும் முருகன் போயிடுறாங்க. அங்க வந்து ஒரு மிகப்பெரிய ப்ரொசஷன், இமயமலையில இருந்து அவங்க வந்து கிளம்பி கன்னியாகுமரி வரைக்கும், நம்ம தமிழ்நாடு வரைக்கும் அவங்க கிளம்பி வர போறாங்க. மொத்த இந்தியா ஃபுல்லா செலிப்ரேஷன். அந்த மாதிரி ஒரு மோட்ல ஒரு பெரிய ப்ரொசஷன், மிகப்பெரிய போர் முடிஞ்சவன நடந்துட்டு இருக்குது. அந்த ப்ரொசஷன் டயத்துல வந்து இந்திரன் வந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுறாங்க. ஏன்னா நம்மளோட படை, இந்திரனோட படை, தேவர்களோட படை, அந்த படையை வந்து ஒரு சின்ன பையன் வந்து லீட் பண்ணி இவ்வளவு பெரிய ஒரு விக்டரி எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இம்ப்ரெஸ் ஆன இந்திரன் என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா தன்னோட மகளை வந்து முருகனுக்கு வந்து சொல்றாங்க, நீங்க கல்யாணம் பண்ணிக்கோங்க என்னோட மகளை, இவ்வளவு பெரிய ஒரு பிரேவான ஒரு பர்சனா இருக்கீங்களே, இவ்வளவு ரைட்டியஸான ஒரு பர்சனா இருக்கீங்களே, என்னோட மகளை கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரை கேட்கிறாங்க? தெய்வானைய. தெய்வானைய வந்து அவங்க சொல்றாங்க. பட் தெய்வானை அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்குது. தெய்வானையோட உண்மையான பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா அமிர்தவல்லியா. சோ அமிர்தவல்லிய வந்து இந்திரன் வந்து முருகன் கிட்ட திருமணம் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. ஆனா இந்த அமிர்தவல்லி எப்படி தெய்வானையானாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திரனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெள்ளை யானை இருக்குது. இந்த யானை இருக்குல்ல, அந்த யானை வந்து அவங்களோட பொண்ணு அமிர்தவல்லி அப்படிங்கிற கூடியவங்க. அமிர்தவல்லியும் இந்த யானையும் வந்து சின்ன வயசுல இருந்தே வந்து பெட்டு மாதிரி. இப்ப நிறைய பேர் வீட்டுல பாத்தீங்கன்னா குழந்தையா இருக்கிறப்பமே வந்து அவங்க வீட்டுல வந்து ஒரு பெட் டாக் இருக்கும், ஒரு கேட் இருக்கும், அது கூடவே சேர்ந்து வளருவாங்கல்ல. அந்த மாதிரி இந்திரனோட யானையும் வந்து அமிர்தவல்லியும் வந்து ஒன்னா வளர்றாங்க. ஓகேவா? ஐ மீன் அது ஆல்ரெடி பெரிய யானை தான், பட் ஸ்டில் அவங்க வந்து பெட்டு ஃப்ரெண்டு, ஸோ ஒரு பெட் ஃப்ரெண்ட் பட்டி அந்த ஒரு மோட்ல வளர்றப்போ அந்த யானையோடய சேர்ந்து வளர்ந்த இந்த அமிர்தவல்லிக்கு வந்து தெய்வ யானை அப்படிங்கிற பேர் வந்து சொல்லப்படுது. அது மக்களால வந்து சொல்லப்படுது. அந்த தெய்வ யானை தான் வந்து தெய்வானையா மாறுது. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? சோ தெய்வானைய வந்து மனம் புரியுங்க அப்படின்னு சொல்றப்போ தெய்வானைக்குமே வந்து முருகன் மேல ஒரு பெரிய கிரஷ். அவங்க பாக்குறதுக்கு சூப்பரா இருக்காங்க, பயங்கரமான ஒரு வாரியரா இருக்காங்க. அவங்க வந்து ரொம்ப விருப்பப்படுறாங்க. அப்பா கிட்ட வந்து நான் முருகனை திருமணம் பண்ணிக்கணுங்கிறதையும் சொல்றாங்க. இந்த ப்ரொபோசலை வந்து முருகன் கிட்ட போய் கொடுக்குறாங்க. கொடுத்த உடனே முருகன் வந்து ஓகே அக்செப்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசஷனா எங்கேருந்து வராங்க? அங்க இமயமலையில இருந்து அவங்க கிளம்பி அப்படியே இந்தியா ஃபுல்லா வராங்களாம். எல்லா இடத்துலயும் செலிப்ரேஷன்ஸ், ஒரு மிகப்பெரிய டார்க்னஸ்ல இருந்து முருகன் ஃப்ரீடமா கொடுத்துட்டாரு. எல்லாமே அந்த வேலோட அவங்க வர்றாங்க. அந்த வேலை வச்சுதான் சூரபத்மனை வந்து அழிச்சிருக்காங்க. எல்லா இடத்தையும் சுத்தி முடிச்சு ஜெயிச்சதுக்கு அப்புறம் கடைசியில தமிழ்நாட்டுல மதுரை கிட்ட வர்றப்போ முதல் திருமணம் வந்து திருப்பரங்குன்றம் மலையில வந்து நடக்குதுங்கிறது தான் நம்மளோட கதைகள் சொல்லுது. சோ அங்க வந்து முருகன் வந்து தெய்வானைய திருமணம் பண்றாங்க. அந்த திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த இமேஜரியே பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் முருகன் வந்து ஒரு மாதிரி கோவமா இருப்பாங்க, ஆர் வந்து முருகன் வந்து ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீம் சாந்த நிலையில இருப்பாங்க, இல்ல ஆண்டியா இருப்பாங்க, இல்ல சாமியார் மாதிரி ஏதாவது சொல்லி தந்துட்டு இருப்பாங்க. ஆனா முருகன் வந்து திருப்பரங்குன்றத்துல மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு மேரிட் மேன், ஒரு ப்ராப்பர் மேரிட் மேனா வந்து அந்த இடத்துல ஹாப்பியா ஒரு வேலை வச்சுக்கிட்டு, ஒரு போர் கருவி, கரெக்டா ஒரு போர் ஆயுதம், ஆனா அதை வச்சுக்கிட்டு ரொம்ப ஹாப்பியா இருப்பாங்க. கிட்டே வந்து தெய்வானை இருப்பாங்க. இந்த ஒரு இமேஜரியோட திருப்பரங்குன்றத்தோட கதை வந்து இருக்குது. பட் இதோட இது முடியல, இது கண்டினியூ ஆகுது. ஓகேவா? இதுதான் திருப்பரங்குன்றத்தோட கதை. அங்க வேல் வந்து பயங்கர ஸ்பெஷல். இன்னைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல இந்த வேலை தான் வந்து பயங்கரமா வர்ஷிப் பண்ணுவாங்க. முருகன் எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு அந்த வேல் ரொம்ப ரொம்ப முக்கியம். காரணம் வந்து இது சக்தி கொடுத்தது, பராசக்தி கொடுத்தது. அண்ட் இந்த வேல் வந்து முருகன் கையில இருக்குது. அந்த வேல் தான் வந்து சூரபத்மனை வந்து முடிக்குது, மக்களை வந்து இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வருது. அண்ட் அந்த வேல் தான் வந்து தெய்வானையோட திருமணத்துக்கும் காரணமா இருக்கு. ஏன்னா அந்த போர்ல ஜெயிச்சதுனால தான் இந்திரன் வந்து தன்னோட மகளை வந்து கொடுக்குறாங்க. கரெக்டா? சோ இது எல்லாமே இருக்கிறதுனால இந்த வேலுக்கு வந்து ரொம்ப பிரியாரிட்டி இருக்கும் திருப்பரங்குன்றத்துல. இவ்வளவும் சொல்லி முடிக்கிறப்போ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா நக்கீரர் சங்க காலத்துல இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு போயட், அவர் வந்து ஒரு பிரச்சனையில மாட்டிட்டு இருக்காரு. அப்ப அந்த பிரச்சனையில இருந்து அவங்க முருகனை பயங்கரமா வேண்டிக்கிறாங்க. முருகன் வந்து அவங்களுக்கு அதுல இருந்து ஹெல்ப் பண்றாங்களாம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் வந்து முருகனோட அறுபடை வீடுகளுக்கும், ஓகேவா, 6 முக்கியமான
முக்கியமான அபோர்ட்ஸ் இருக்குல்ல, எல்லாத்தையுமே வந்து பயங்கரமா அவர் வந்து ஒரு பாட்டுல வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு திருமுருகாற்றுப்படை அப்படிங்கிற ஒரு போயமை வந்து ஃபுல்லா அவர் எழுதுறாரு. அதுல முதல்ல அவர் எழுதுறது எங்கன்னு பாத்தீங்கன்னா திருப்பரங்குன்றத்துல தான் அவருக்கு பிரச்சனையும் இருந்துச்சு. அப்ப அந்த மலையில வந்து முருகன் இவ்வளவு பெரிய ஒரு ஹெல்ப் அவருக்கு பண்ணதுனால முருகனை வந்து பாராட்டி அவங்க பாடக்கூடிய முதல் அந்த ஸ்டான்ஸா வந்து திருப்பரங்குன்றத்தை பத்தி. அதனாலதான் திருப்பரங்குன்றம் முதல் படை வீடு. டெக்னிக்கலா திருச்செந்தூர்ல கதை ஆரம்பிக்குது. ஆனா இந்த ஒரு காரணம் நக்கீரர் வந்து திருப்பரங்குன்றத்துல பாட ஆரம்பிச்சதுனால அங்க வந்து முதல் அறுபடை வீடுகள்ல முதல் படை வீடா வந்து இது மாறிடுது. எது? திருப்பரங்குன்றம். சோ இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ நம்ம ரீசன்ட் டைம்ஸ்க்கு வர ஆரம்பிப்போமே. பாண்டியர்களோட டைம், அதுவே 1000 வருஷத்துக்கு மேல, பட் ஸ்டில் அந்த டயத்துக்கு அதுதான் நம்மளுக்கு தெரிஞ்ச ரீசன்ட். சோ அந்த டயத்துக்கு நம்ம வந்தோம்னால் சுந்தரபாண்டியன் வந்து பயங்கரமா இந்த கோவிலை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. நிலவும் சூரியனும் இருக்கும் வரை அந்த கோவிலுக்கு, திருப்பரங்குன்றம் கோவிலுக்கு மதுரையில வந்து யாரும் வரி வாங்கக்கூடாது, நிலங்கள் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த கோவிலை பராமரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அதை செலிப்ரேட் பண்ணியிருக்காரு. இதுக்கான கல்வெட்டு வந்து திருப்பரங்குன்றம் கோவில்லையே இருக்குது. சுந்தரபாண்டியனுக்கு அப்புறம் சோழர்கள் வந்து கேப்சர் பண்றாங்க. அப்ப சோழர்களும் இந்த கோவிலை வந்து இன்னும் பெருசாக்குறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாயக்கர்களுமே இந்த கோவிலை இன்னும் பெருசாக்குறாங்க, கோபுரத்தை பெருசாக்குறாங்க. அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கொலோனியல் எக்ஸ்கவேஷன் அந்த ரிசர்ச் ஒர்க் அவங்க எல்லாம் பண்றாங்க. பிரிட்டிஷர்ஸ் ஆட்சி காலகட்டத்தில் ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ராக் கட் டெம்பிள். இவ்வளவு நேரம் நான் சொல்லாத ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், திருப்பரங்குன்றம் வந்து ஒரு குடவரை கோவில், மலையை வந்து கோவிலா மாத்தி இருக்காங்க. சோ மலைக்குள்ள கார்வ்டு டெம்பிள், ஓகேவா? அப்படி இருக்கிறப்போ இது ரொம்ப ஒரு ரேரான ஒரு ஃபீட். இதை வந்து பிரிட்டிஷ் கொலோனியல்ஸ் வந்து ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் இந்த வேர்ல்டுங்கிறத வந்து அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு டெக்னாலஜி இருந்தா இதை பண்ணிருக்க முடியும். சோ அதுவுமே வந்து இருக்குது. இப்போ நம்மளோட கவர்மெண்ட் வந்து அதை பராமரிச்சுட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய ஒரு லாங் ஹிஸ்டரி வந்து திருப்பரங்குன்றதுக்கு பின்னாடி இருக்குது. எனக்கு என்னன்னா, சின்ன வயசுல இருந்து பலமுறை திருப்பரங்குன்றம் போயாச்சு, ஓகேவா? நான் ஒரு நாள் கூட அதோட கதை என்ன நானும் உட்கார்ந்து யோசிச்சதே கிடையாது. பட் எனக்கு எங்கேயோ மலேசியால வந்து பத்துமலை கோவில் அந்த பத்து கேவ்ஸ் போயிருந்தப்போ எனக்கு வந்து தெரிய வந்து இது எல்லாத்தையும் பார்த்துருக்கப்போ ரொம்ப எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. ஸோ இன்ட்ரெஸ்டிங்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நான் வந்து இதை பத்தி பேசியிருக்கேன். நான் வந்து திருச்செந்தூரை பத்தி பேசிட்டேன், இப்போ இதை பத்தி பேசியிருக்கேன். நான் நடுவில் பழனியை பத்தியும் பேசியிருக்கேன், பட் பழனி சிலையை பத்தி பேசியிருக்கேன். கதை எவ்வளவு பேசினேன்னு எனக்கு தெரியல. ஆக்சுவலா இந்த வீடியோ நல்லா போச்சுன்னா ஆக்சுவலா நம்ம ஒரு அறுபடை வீடு சீரிஸே பண்ணலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 6 பிளேசஸ், எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டுக்கு டூரிசம் தான். நம்மளுக்கு வந்து எவ்வளவு பீப்புள் வந்தாலும் அது நல்லது. அது ஸ்பிரிச்சுவல் டூரிசமா இருக்கிறப்போ இட் இஸ் ஈவன் மோர் செலிப்ரேட்டட். கரெக்டா? அங்க திருப்பதி இருக்கிற மாதிரி இங்க நம்ம ஊருக்கு அவ்வளவு இருக்குது. அப்போ இதை வந்து எனக்கு ப்ரொமோட் பண்றது கூட ஐ வில் பி ஹாப்பி டு டூ இட். அப்படி இருக்கிறப்போ ஆனா இதுக்கு வியூஸ் போகணும், அப்போனா தான் நம்ம அது பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா பிடிச்சிருக்கு, அடுத்து மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லுங்க. இது எவ்வளவு வியூஸ் போகுதுங்கிறத பார்த்துட்டு மேபி அறுபடை சீரிஸ் கூட பண்ணலாம். பட் வாட் எவர் இட் இஸ், இதுதான் முருகனோட முதல் அரேஞ்ச் மேரேஜோட கதை. அது ஒரு லவ் ஸ்டோரின்னு. அதுக்கப்புறம் என்ன, முருகன் ரொம்ப ஹாப்பியா தான் இந்த திருமணத்துல இருந்திருக்காரு. ஸோ அது ஒரு லவ்னு கூட சொல்ல, அரேஞ்ச் லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் சொல்லுவாங்களா, அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஏன்னா எப்படி பார்த்தாலும் தெய்வானை வந்து பயங்கரமா முருகனை லவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து அந்த மேரேஜ்க்கு முன்னாடி சொல்ல. அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ணியிருக்காங்க. பட் இந்த ப்ரொபோசல் வந்து இங்கே வந்திருக்குது, தெய்வானை கிட்ட இருந்து வந்திருக்குது. ஸோ ஒரு பெண் வந்து ஒரு ஆணை பிடிச்சி அவங்களை திருமணம் பண்ணணும்னு சொல்லி கேட்டு அதுக்கு அவங்க பொண்ணோட அப்பா வந்து பையன் கிட்ட பேசி பண்ண திருமணம் வந்து 2025 எவ்வளவு நடக்கும்னு எனக்கு தெரியல. பட் அந்த காலகட்டத்தில் முருகன் பண்ணியிருக்காருன்னு இங்க நம்பிக்கை அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, which is pretty exciting. கரெக்டா? இந்த கதைகளை கேட்டுதான் நம்ம மொத்த எத்தனை ஆயிரம் வருஷமா வளர்ந்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங். இதை இன்னைக்கு யூடியூப்ல சொல்லக்கூடிய ப்ரிவிலேஜ் எனக்கு இருக்குது. அதை எத்தனை பேர்கிட்ட நீங்க போய் சேர்க்கிறீங்கிறத பார்ப்போம். இது எவ்வளவு வியூஸ் போகுதுங்கிறத பார்த்துட்டு அறுபடை ஒரு சீரிஸா மேக் பண்ணலாமா வேணாமாங்கிறத டிசைட் பண்ணலாம். எனவே நாளைக்கு நான் இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த கதை தெரிஞ்சுக்கணும், இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அவங்க கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி கண்டென்ட்டும் அப்பப்போ போஸ்ட் பண்ணலாமா இல்ல கரண்ட் அஃபேர்ஸ் போயிடலாமா, நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பர்சனலா ஃபாலோ பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலும் மதன் கௌரின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்க. It's a verified profile. ஈஸியா ஃபாலோ பண்ண முடியும். Love you all. Take care. Bye. Cheers. ஓம் முருகா.